ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன துளசி இது? நீ எங்க இருக்கன்னு தெரியாம இப்படி ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை அடிச்சிருக்கான் அவன். அதாங்க எனக்கும் புரியல. அந்த மலைமாடு ஒரு வாரத்துல இந்த கல்யாணத்தை வச்சிருக்கான். இந்த நேரத்துல நீங்க வேற கையில காயத்தோட ஆஸ்பத்திரியில இருக்கிய. கை குணமாகி வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுங்கிறிய. இந்த ஒரு வாரத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ ஒண்ணுமே தெரியலக்கா. நான் என்னக்கா பண்ணுவேன்? இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. கண்ணை கட்டி அப்படியே காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. துளசி, நீ தைரியமா இரு. நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்க முடியாம இப்படி கல்யாண பத்திரிக்கை அடிச்சா நீயும் அம்மாவும் தம்பியும் பயந்துகிட்டு அலறி அடிச்சு ஊருக்கு திரும்பி வருவீங்கன்னு அவனுங்க பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு பத்திரிக்கையை அடிச்சிருக்கானுங்க. இத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். இத நான் டீல் பண்ணிக்கிறேன். நீ நம்ம வீட்ல ஈஸ்வரியா நடி, எனக்கு அது போதும். அக்கா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீய. நீங்க டியூட்டிக்கு போறப்போ இந்த துணி மூட்டைய கட்டிக்கிட்டு உங்களை மாதிரி நடிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ராத்திரியில இந்த மாதிரி துணிய கட்டிக்கிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குக்கா. அக்கா, பாத்தியாலா? அபிமா அத பாத்துக்கிறேன்னு சொல்லுது. இதுக்கப்புறமா நான் பயந்துட்டு இருந்தேனா என்ன மாதிரி பயந்தாங்கோலி வேற யாரும் இருக்க முடியாது. அதனால நீங்க சொன்ன மாதிரி நான் வீட்ல எப்படியாவது சமாளிக்கிறேன். இந்த கல்யாண விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. சரி துளசி. அந்த மருத முத்து பையனால ஈசுக்கும் நமக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கிறான். நல்ல வேலை ஈசு அபிமாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போற அவசரத்துல கிளம்பி போயிட்டா. திரும்பி வந்ததும் ஈசு நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கி கொத்து கறி போட போறா. ஆமா, அழகு, ஈஸ்வரி எங்க போனாவ? ஈஸ்வரி அது சொல்லுடா. ஈஸ்வரி எப்பவுமே இந்த நேரத்துக்கு எனக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுப்பாளா? அவளதான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆளைய காணோம். பசிக்குது, அதுக்குதான் கேக்குறேன். எங்க போனா? பசிக்குதா உனக்கு? அம்மா, ஈசு அபிய செக்கப் கூட்டு போயிருக்கான்னு நான் தான் உன்கிட்ட காலையில சொன்னேனம்மா. என்னடா சொல்ற? சொன்னியா? ஆமாம்மா. இல்லையே, நீ என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன்டா அப்ப போய் சொல்ற? எப்ப சொன்னா? என்னம்மா, நான் சொல்றது எல்லாத்தையும் மறந்துறியா நீ? என்னடா, நான் ஏதாவது சின்ன சின்னதா மறந்தாலும் நீ எல்லாத்தையுமே மறந்துறேன்னு எப்ப பார்த்தாலும் என் மேல பழிய போடுறா. விடு. இப்ப என்ன ஆப்பிள் வெட்டி தரனா? அதானே. நீ வா வா, இப்படி வந்து உட்காரு. நீ இப்படி உட்காரு, நான் போய் உனக்கு ஆப்பிள் எடுத்துட்டு வந்து கட் பண்ணி தரேன். உட்காரு. இங்க பாருமா, இப்ப நான் உனக்கு இந்த ஆப்பிள கட் பண்ணி தருவனா, நீ சந்தோஷமா சாப்பிடுவியா? சரியா? அழகு அழகு. என்னம்மா சொல்லுமா? கத்திய என்கிட்ட குடுக்கறியா? ஆப்பிள நானே நறுக்கி சாப்பிட்டுக்கிறேன். இல்ல, கத்தியெல்லாம் பதம் பார்த்து தான் இருக்கணும். நீ பாட்டி சின்ன உள்ள மாதிரி கத்தியை கட்டிக்கிட்டு இருக்க. அதனால நானே உனக்கு அழகா வெட்டி தரேன், நீ உட்கார்ந்து சாப்பிடு. சரியா? இல்லடா, நீ அதை நறுக்கிறத பார்த்தா ஆசையா இருக்கு. நானே நறுக்கி சாப்பிட்டுக்கிறேன். என்கிட்ட கொடு. அம்மா வேணாமா, நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் உனக்கு பொறுமையா வெட்டி தரேன், நீ சாப்பிடு. என்னடா, நான் சொல்ல சொல்ல அதையே சொல்லிட்டு இருக்க? நீ அம்மாவா நான் அம்மாவா? நான் கேக்குறேன்ல, கொடு.
என்னம்மா இப்படி கேக்குற? நீதாம்மா எனக்கு அம்மா. அப்படின்னா கத்திய குடுறா. ஆ, இங்க பாருமா, சொன்னா கேளு. என்னதான் நீ எனக்கு அம்மா இருந்தாலும் இப்ப நான் தான் உனக்கு அம்மா. நான் உனக்கு இப்படி பொறுமையா நீ எனக்கு வெட்டி கொடுப்பல, அது மாதிரி நான் உனக்கு வெட்டி கொடுப்பனா, நீ உட்காந்து சாப்பிடுவியா? சரியா? டேய், என்னடா நானும் உன்கிட்ட இத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கேன். பெரிய இவனா நீ? குடுறா. ஏம்மா, மா, 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 குடுறா. மா, உடுறேன். நான் கத்திமா. வெட்டிக்கிறேன். குடுறா. ஏம்மா, நானே ஏம்மா, வேணாம்மா, வெட்டிக்கிறேன். சொன்னா கேளுமா. வெட்டிக்கிறேன், நானே அம்மா, வெட்டிக்கிறேன். வேணாம், குடு. சொன்னா கேளு. அம்மா, கேளுடா, அம்மா, கத்தி. குடுறா. ஐயோ, அங்க பிடிக்க கூடாது. அம்மா, ஏன் அம்மா, அப்படி பண்ற? அம்மா, விடுமா, விடுமா. அம்மா, 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 அப்படி பிடிக்கா. ஐயோ, அம்மா. அம்மா, ஐயோ. அம்மா, என்னாச்சு? அம்மா, 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 என்னாச்சு? அம்மா, 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 கையை கட்டு. அம்மா, என்னாச்சு? ஐயோ, ஐயோ, வெட்டிருச்சா? ஐயோ, இரு வரமா. ஐயோ, ஐயோ, அம்மா. நான் சொன்னேனேம்மா. அம்மா, அம்மா, கையை காமிமா, கையை காமி. ஐயோ, ஐயோ, ரத்தம், ரத்தம். ஐயோ, ஐயோ, இருமா, இருமா, இருமா. அம்மா, இருமா. அம்மா, அம்மா, இருமா. அம்மா, வா, 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 ஆஸ்பத்திரி போயிடலாம், வா, வா. ஏக்கா, ராத்திரிக்கு சாப்பிட நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? ம்ஹும். வேண்டாம் துளசி, இவங்க என் கூட தான் இருப்பாங்க. ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன். ம். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ம். அபி, நீ இங்க இருந்தா எனக்கு ஹெல்ப்பா தான் இருக்கும். ஆனா நீ எப்படி என் கூட தங்க முடியும் சொல்லு? சின்னையாவையும் அத்தையையும் என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதோட இல்லாம சக்தி சாரும் துர்கா மேமும் நீ எங்க போன, எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. அவங்கள சமாளிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல நீ அங்க இருந்தாதான் துளசிக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா துளசி கூட இருந்து நீ அதை சமாளிச்சிடலாம். இல்லனா துளசியால சின்னையாவ தனியா சமாளிக்கவே முடியாது. அதனால நீ வீட்டுக்கு போயிடு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ம்? அப்பாடா. அம்மா, 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 கொஞ்சம் பொறுத்துக்குமா, சரியாயிரும். அம்மா, அம்மா. எந்த பக்கம் போனோம்? இங்கதான் சார். இங்கேயா? வாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் சீக்கிரம் கேளுங்கம்மா.